மத்திய அரசு மீன்வள கடல் பொறியியல் பயிற்சி கல்லூரியில் உலக மீனவர் தினம் 2024ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள இந்திய அரசின் மத்திய மீன்வள கடல் பொறியியல் பயிற்சி கல்லூரி நிறுவனம் நடத்திய உலக மீனவர் தினம் துணை இயக்குனர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பழவேற்காடு முதல் நீரோடி வரை உள்ள மீனவ பிரதிநிதிகள் கடலார் முன்னிலையில் பங்கு பெற்று சிறப்பித்தனர். இதில் கடல்சார் மக்கள் நல சங்கம பொதுச் செயலாளர் பிரவீன்குமாருக்கு கடல் மாமணி விருது வழங்கப்பட்டது. குமரி மாவட்டம் சார்பாக ஆண்ட்ரோ லெனின், சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக மீன் வியாபாரி சங்க தலைவர் செல்லக்கண்ணு தங்கம், பழவேற்காடு எத்திராஜ், தாழங்குப்பம் ஆழம்ராஜ் மற்றும் திருவொற்றியூர் மீனவ பெண்கள் பூங்கோதை ஆகியோர் தலைமையில் பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட மீனவ நிர்வாகிகள் மற்றும் மீன்வள கடல் பொறியியல் பயிற்சி கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்கள் அடுத்த கட்ட மேம்பாட்டு திட்டத்திற்கு தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக இந்த நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இனி வரும் நாட்களில் மீன்பிடி தொழில் செய்கிறவர்களுக்கு கல்வி அறிவு கிடையாது. அந்த கல்வி அறிவு இல்லாததனால் அவர்கள் ஒரு சான்றிதழை பெற்ற ஒரு மீனவர்களாக திகழ்வதில்லை. அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு கல்வி அறிவு இல்லாத மீனவர்களுக்கு அவர்களுடைய திறமையின் அடிப்படையிலே அவர்களுடைய தொழிலின் திறமையின் அடிப்படையில் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அந்த சான்றிதழை அவர்களுடைய திறமையை சோதித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அது ஒரு நாள் பயிற்சி, 3 நாள் பயிற்சி, 1 வாரம் பயிற்சி, 1 மாதம் பயிற்சி, 18 மாத பயிற்சி என்றும் 3 வருட பயிற்சி என்றும் இந்த நிறுவனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பயிற்சியின் மூலம் மீனவர்கள் தங்களுடைய தகுதியை ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு சான்றிதழ் பெற்ற ஒரு இந்திய அரசு மற்றும் தமிழ்நாடு மாநில அரசின் அங்கீகாரத்தோடு வழங்கக்கூடிய அந்த சான்றிதழ் மூலம் அவர்கள் வெளிநாட்டில் மீன்பிடிக்க தொழில் செய்வதற்கும் அது ஏதுவாக அமைகிறது, அது அதற்கு உதவியாக அமைகிறது. அப்பேற்பட்ட பயிற்சி இந்த நிறுவனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிறுவனத்தின் மூலம் இனி வரும் நாட்களில் நாம் பயிற்சி பெற்றால்தான் மீன்பிடிக்க செல்ல முடியும் என்ற கால சூழல் வருகின்ற நாட்களிலே இருக்கின்றபடியினால் இந்த நிறுவனத்தை மீனவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த உலக மீனவர்கள் தினத்தின் வாயிலாக இந்த சிப்நெட் நிறுவனத்தில் இருந்து அனைத்து மீனவர்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறோம். மாநாடு நடத்தப்பட்டது. அது பல தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. அதில் ஒரு தீர்மானம், இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் உலக மீனவர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம். அந்த தீர்மான அடிப்படையில் முதல்ல நான் தூத்துக்குடியில ஆரம்பிச்சேன். 1998 தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் கார்வாட் வால்போர்ஸ் நிறுவனத்தினுடைய பொருளாதார உதவியில நடத்தினேன். அப்போ அங்க தூத்துக்குடி மீன்வள கல்லூரிய இயக்குனர் வெங்கட் ராமானுஜம், முதல்வர் சுந்தரராஜ் போன்றவர்கள் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கிடையாது. சொல்ல போனா அந்த கூட்டத்துக்கு மீனவர்கள் வரல, மாணவர்கள் வச்சுதான் பண்ணோம். ஆனா மணி 6 மணி ஆனோட 4 மணிக்கு ஆரம்பிச்சோம். 5 வரல, 6 மணிக்கு அப்புறம் வராங்க. அப்படியே அவங்களுக்கு உட்கார்ந்து இடம் இல்லாம கெட்ட அப்புறம் மீனவர்கள் நிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல 1998 தூத்துக்குடியில நாம் ஆரம்பிச்ச அந்த ஒரு விழா, அந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இது நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி.